NDRF 4 பெட்டாலியன் இன்றைக்கி சைக்ளோன் காரணமாக ஒரு NDRF டீம் 35 பேர் கொண்ட NDRF குழு வந்து நாகப்பட்டினம் வந்திருக்கிறோம். இங்கே நாகப்பட்டினமில் எங்களை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே ப்ரீ பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைக்ளோனில் நடக்கிற எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காகவும், மக்களுக்கான உதவிக்காகவும், மக்களுக்கான தேவைக்காகவும், கவர்மெண்ட்டுக்கான அசிஸ்டன்ஸ்க்காகவும் எங்களை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 35 பேர் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அதர் ரேங்க்ஸ் எல்லா ரேங்க்ஸ்லையுமே இருக்கிறாங்க. எங்கிட்ட வேரியஸ் நவீன சாதனங்களும் இருக்குது. மருத்துவ முதலுவிக்கு தேவையான சாதனங்களும், வேரியஸ் இந்த மரம் வெட்டுறதுக்கான சாதனங்கள், கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாமும் இருக்குது. அப்புறம் ரோப் ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்குது. இதை வச்சுக்கிட்டு எந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தாலும் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம். அந்த பேசிஸில் எல்லாம் தயார் நிலையில் இருக்கும். இப்போ பாதிப்புக்கான பகுதியில் அறிஞ்சு போவீங்களா? இந்த மாதிரியானது எங்கே யாருக்காவது ஏதாவது இன்சிடென்ட் நடந்தாலும், பாதிப்பான பகுதியில் யாராவது மாட்டிக்கிட்டு இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் DOC கண்ட்ரோல் ரூம் மூலமாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா அந்த பேசிஸில் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக கண்ட்ரோல் ரூம்லேருந்து எங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பொறுத்து எங்கே போகணுன்றதை டிசைட் பண்ணி அங்கே போய் அவங்கள காப்பாற்றணும். எந்த மாதிரியான பாதுகாப்பு கருவியெல்லாம் வச்சுருக்கீங்க? எந்த மாதிரி மீட்பு? எங்கள்கிட்ட போட்ஸு, அதில் போட்டில் இருக்கிற OBM மோட்டார்ஸு, அதுக்கப்புறம் இந்த கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸு, அது இல்லாமல் வேரியஸ் டீப் டைவிங் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் ரோப்பு சம்மந்தமான சாதனங்கள், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது.